ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்து தான். ஸோ ஓவராலாட்டு இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் நிஃப்டி 50 22,553 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 242 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 74,454 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 856 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 329 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 48,651 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 39,446 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1097 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸோ நிஃப்டி ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பயங்கரமாக மார்க்கெட்டில் அடி வாங்கியிருந்துச்சு. இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு, நெக்ஸ்ட் வந்து கோஃபோர்ஜ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இதெல்லாமே விழுந்துருந்துச்சு. ஸோ ஓவர்லாட் அதுக்கான ரீசன் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ஸ்லோ டவுன் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ்ஸு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்லாம் பெருசாக க்ரோத் இருக்காது அப்படிங்கிற பேனிக்கில் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. பட் பெருசாக ஐடி ஸ்டாக்ஸில் ஸ்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது ஐடி ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட்டில் 6,286 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. 6,286 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 5,185 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த 3 பேங்க் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இதெல்லாமே வந்து 1% கிட்ட நெகட்டிவ்ல வந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஒரு 1.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நீங்கள் 3 ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஒன்று என்ஹெச்பிசி, என்னோட வந்து ஓஎன்ஜிசி, என்னோட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இதில் என்ஹெச்பிசி பார்க்கும்போது இன்னைக்கு 77.24 காசில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 3% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து 100ல் இருக்கும்போதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் அப்போ வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸ்டில் வந்து பி ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது என்ஹெச்பிசியில். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா பப்ளிக் ஹோல்டிங் கம்பெனி இது வந்து என்ஹெச்பிசி கவர்மெண்ட் ஹோல்டிங் அதிகமாக இருக்கிற கம்பெனி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசியில் அதிக அளவில் இது ஒரு பவர் செக்டரை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ஃப்ளட்டு அப்படிங்கிற சில இயற்கை நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது இவங்க அதிகமாட்ட அஃபெக்ட் ஆகுறதுல என்ஹெச்பிசியும் ஒன்று. ஸோ ஃபண்டமெண்டலி வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி இப்போ கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 29 இருக்குது பி ரேஷியோ. என்ன கேட்டால் என்ஹெச்பிசி எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்ஸாக இருக்கிறதுனால பெருசாக ரிட்டர்ன்ஸ் வருமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் மேஜராட்டு பார்க்குறது டிவிடெண்டுக்காண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் பெருசாக கிடைக்காது. அதனால நான் பெருசாக பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பக்கம் போக மாட்டேன். இதெல்லாமே என்னோட ரேடாரில் இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த மார்க்கெட் கிராஷில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அது மாதிரி ஓஎன்ஜிசி இன்றைக்கி 2.5% காலி, 234 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. 7 times தான் பி ரேஷியோ இருக்குது. ஆனால் இது வந்து 300 ரூபா தாண்டறதுக்கே ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு. 345 ரூபா போனாங்க. அதுலேருந்து இறங்க வேகம் பார்த்தீங்கன்னா சரசரன்னு இறங்கி 234 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ இதான் சொல்கிறது, கவர்மெண்ட் ஸ்டாக்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணுற பெனிஃபிட் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் டிவிடெண்ட் நல்லா கிடைக்கும். பட் ரிட்டர்ன்ஸ் அது மாதிரி கிடைக்குமானா அது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாக்ஸில் மோஸ்ட்லி நிறைய பேர் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க, டிவிடெண்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நான் பெருசாட்டு கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் பக்கம் போக மாட்டேன். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 48 ரூபாவில் இருக்குது. அதோட பீக் லெவல்லையும் பார்க்கும்போது 73 ரூபா. அதுவும் பி ரேஷியோ 7 times தான் இருக்குது. சீப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட் பேங்க் ஸ்டாக்னால நான் வந்து டச் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நிறைய ப்ரைவேட் ஸ்டாக், பேங்க் ஸ்டாக் இருக்கிறதுனால அதிலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இதான் என்னோட கருத்து இந்த 3 ஸ்டாக்ஸ்லேயுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்லே ஆக்சுவலி 2,220 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதோட பி ரேஷியோ பார்க்கும்போது 68 இருக்குது. இது வந்து ஓவர் வேல்யூட் தான். ஆக்சுவலி எஃப்எம்சிசி செக்டரில் வந்து ஐடிசி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது டபுள் மடங்கு இருக்குது பி ரேஷியோ. பட் நெஸ்லே இந்தியாவில் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க. ஏன்னா கமாடிட்டி இன்ஃப்ளேஷன் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃபி, கோகோ, எடிபிள் ஆயில் இதோட ப்ரைஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து அவங்க வந்து மார்ஜின் அஃபெக்ட் பண்ணுது, அதை பீட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது இந்த கமாடிட்டி இன்ஃப்ளேஷன் இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரே வழி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. இது வந்து நெஸ்லே முடிவு பண்ணியிருக்காங்க, நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸில் வந்து மேபி வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஓவரால் இது வந்து நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி ப்ரொமோட்டர் குரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கில்லாடித்தனமாக வேலை பார்க்குறாங்க. சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. ஸ்டேக் ரிடக்ஷன் அந்த கம்பெனியில் பண்ணியிருக்காங்க சில கம்பெனிஸில். இல்லை ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் செப்டம்பர் குவார்ட்டரில் 23.4% அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்.
டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 14.3% குறைஞ்சிருக்கு, 9.1% டிக்ளைன் ஆயிருக்கு. புரூக்ஃபீல்ட் இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட் இதில் ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து செப்டம்பரில் 40.2% இருந்தது, டிசம்பரில் 31.7% குறைஞ்சிருக்கு. நியர்லி இடைவேளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.4%. கொச்சின் ஷிப்யார்டு 72.9% இருந்த ஹோல்டிங் செப்டம்பரில், டிசம்பரில் 67.9% குறைஞ்சிருக்கு, 4.9% டிக்ளைன் ஆயிருக்கு. கிராவிட்டா இந்தியாவில் 63.4% இருந்திருக்கு செப்டம்பர் குவார்ட்டரில் ஸ்டேக்கு, அதே டிசம்பரில் 59.3% குறைஞ்சிருக்கு, 4.1% கேப்பு. இண்டஸ் டவர்ஸில் 53% இருந்தது செப்டம்பரில், டிசம்பரில் 50% குறைஞ்சிருக்கு, 3% டிக்ளைன் ஆயிருக்கு. டாரன் ஃபார்மாவில் 71.2% இருந்த ஸ்டேக்கு டிசம்பரில் வந்து 68.3% குறைஞ்சிருக்கு, 2.9% வந்து ஓனர்ஷிப் பேட்டர்ன் டிஃபர் ஆகுது. அதே மாதிரி வருண் பிவரேஜஸ் லிமிடெட் இதில் 62.7% இருந்தது செப்டம்பர் குவார்ட்டரில், டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 60.2% குறைஞ்சிருக்கு, 2.5% குறைச்சிருக்காங்க. மேன்கைண்ட் ஃபார்மால 74.9% இருந்தது, டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 72.7% குறைஞ்சிருக்கு, 2.2% டிக்ளைன் ஆயிருக்கு. சிப்லாவில் கூட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிருக்கு, செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 30.9% இருந்தது, டிசம்பரில் 29.1% குறைஞ்சிருக்கு, 1.7% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 குவார்ட்டர்ஸ்லேயே வந்து ப்ரொமோட்டர் வந்து அதிக அளவில் ஸ்டேக் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டேம்லர் டீல் அப்படிங்கிற ஒரு டீலு, $3 பில்லியன் ஒர்த் ஆஃப் டீலு. இது வந்து 2020 சைன் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் 2020. இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு 8 இயர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஜெர்மனை சேர்ந்த ஆட்டோமொபைல் மேஜராக இருக்க டைம்லர் அப்படிங்கிற கம்பெனி கூட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்து ஏஐ டூல்ஸை கொண்டு வந்து இந்த டீலை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க போல இன்ஃபோசிஸ். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட். இந்த டீலில் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பிளானில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டிசம்பர் குவார்ட்டரில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை, அதாவது ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ண கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் பார்க்கும்போது இதில் அசோக் லைலாண்டு, இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் இருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ப்ரொமோட்டர் வந்து ஸ்டேக் பிளட்ஜ் பண்ணது 5.4% இருக்குது. ஆனந்த் ரதி வெல்த்து அதில் வந்து 4.3% பிளட்ஜ் ஆயிருக்கு. அசோக் லைலாண்டில் 2.9%, அனுப்பம் ரசாயத்தில் வந்து 2.7%, லாரஸ் லெபார்டரிஸில் 2.7%, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், ஏஷியன் பெயிண்ட்ஸ், மெட்பிளஸ் ஹெல்த் சர்வீஸ் இதில் 2.4% வந்து பிளட்ஜ் ஆயிருக்கு. எனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா 1% பிளட்ஜ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கோட்டக் ஈக்விட்டிஸ் அனாலிஸ் பண்ணதில் பிஎஸ்சி 500 ஸ்டாக்ஸில் வந்து ஒரு 69 பிஎஸ்சியில், அதாவது 500 கம்பெனிஸில் 69 பிஎஸ்சி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் வந்து ஷேர் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த டிசம்பர் குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சில ஸ்டாக்ஸில் வந்து பிளட்ஜ் பண்ணது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் சில அவங்க கம்பெனிஸில் வந்து ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. டாடா டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே வருது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து பெருசாக வந்து அது என்ன இறங்கலை. ஸோ ஸ்டில் வந்து அந்த வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இவங்களோட க்ரோத் வந்து மாடஸ்ட்டாக இருக்கும். பட் ஆட்டோமோட்டிவ் ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் அப்படின்னு சொல்லி டாடா டெக்னாலஜிஸ் சிலப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா எஜுகேஷனல் செக்டார் வந்து ஒரு சாஃப்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் ஆட்டோமோட்டிவ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 742 இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேல்யூஷனாக தான் இருக்குது, கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் டாடா டெக்னாலஜிஸில். நெக்ஸ்ட்டு அதானி பவர் லிமிடெட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிலையன்ஸ் பவரோட ஒரு சப்சிடரி விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர். இது வந்து கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீஜிங் போயிட்டு இருக்குது. பேங்க்ரப்சி ஆன கம்பெனி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்துருக்குது. அதானி பவர் வந்து இந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெடை. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்யூசியேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு, இவங்க வந்து எக்ஸ்போர்ட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அசோக் லைலாண்ட் என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா கரண்ட் ஃபிசிக்கல் இயரில் 15,000 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து அவங்களோட டார்கெட் 25,000 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அசோக் லைலாண்ட் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் டெபாசிட்டர்ஸ், அதாவது அப்படி ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திவால் ஆகிடுச்சு ரீசெண்டாக, நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க். இதில் டெபாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு பெரிய ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆர்பிஐ தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. February 27 25,000 வரைக்கும் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் இதில் வந்து டெபாசிட் பண்ணி அது பணத்தை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஆர்பிஐ இப்போ ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. February 27 25,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்டிபிசியும் இடிஎஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேருமே கொலாபரேஷனில் வராங்க. எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸும் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டும் இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, ஓன் பண்ணுறதுக்கு, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பைண்டிங் டேர்ம் சைன் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு கம்பெனியும். ஸோ இது வந்து என்டிபிசி இடிஎஃப் இந்தியா அந்த ரெண்டு கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா நான் பைண்டிங் டேர்ம் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி ரீசெண்டாக ஐபிஎல்ல லிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸு அது வந்து 47% to 64% வரைக்கும் அவங்களோட பீக் லெவல் 50D ஹைலேருந்து கீழே இறங்கி இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்கார்ட் என்விரோ சிஸ்டம், டிஏஎம் கேபிட்டல் அட்வைசர், கோதாவரி பயோ ரிஃபைனரிஸ், ஜேஎன்கே இந்தியா, ஒன் மொபிக்விக் சிஸ்டம்ஸ், ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ், யூனிக் காமர்ஸ், இ சொல்யூஷன்ஸ். இந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ 47%லேருந்து 64% வரைக்கும் 50D வீக் ஹைலேருந்து விழுந்திருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறது, ஐபிஓவில் லிஸ்ட் ஆகி பீக் லெவலில் இருக்கும்போது உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி போய் பிரச்சனைகள்லாம் மாட்டிப்பீங்கன்னு சொல்லி ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. எஃப்ஐஎஸ் வர அன்றைக்கி ஒரே நாளில் 6,000 கோடிக்கு மேலே டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பீக் லெவலில் இருக்க ஸ்டாக்ஸை தயவு செய்து தொடாதீங்க, அப்புறம் நம்ம தான் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். என்டிபிசி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 20 GW ரெனோவபிள் ப்ராஜெக்ட் வந்து மத்திய பிரதேசில் சைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது 20 GW ரெனோவபிள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு யூலர் மோட்டார்ஸும் டாடா பவரும் வந்து ஜாயின் ஹேண்ட்ஸ் விச் மீன்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் கொண்டு வரதுக்கு தான். அது வந்து டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கை அதிகப்படுத்துகிறாங்க. அது சம்மந்தமாட்டு டாடா பவரும் யூலர் மோட்டார்ஸும் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கிறாங்க. கார்டன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு அவங்களோட ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கோடியை தொட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கரண்ட் ஃபினான்ஷியலே பார்த்தீங்கன்னா 2 கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைக்கும், 2 more கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 95% ஆஃப் த அவங்களோட கரண்ட் ஆர்டர் புக் பார்க்கும்போது ஷிப் பில்டிங் செக்மெண்ட்டில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட் ஆர்டர் புக் பார்க்கும்போது 23,877 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு பார்க்கும்போது 25% இருக்குது. பட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூட், அதான் ஒரு பிரச்சனை. இதில் இது மட்டும் இல்லை, கொச்சின் ஷிப்யார்டு, மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எல்லாமே ஹைலி ஓவர் வேல்யூட். நம்ம இப்போதைக்கு வந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும் இந்த செக்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே. பிளிங்கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கோடி கேஷ் வந்து ஜொமேட்டோட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு நாங்கள் அக்ரெசிவாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க அந்த குயிக் காமர்ஸ் செக்டரில். ஸோ பிளிங்கிட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு 4,300 கோடி ஜொமேட்டோட வந்து கிடச்சிருக்குது. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கோடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது பிளிங்கிட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.